விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு கொள்கை பிடிப்போட தான் நீங்க எந்த வேலையும் செய்வீங்க. ஒரு காரியம் இல்லாம நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறது தான். நினைத்த காரியத்தை நிறைவேற்றணும்னா ஒரு பிடிப்போட, ஒரு பிடிவாதத்தோட நீங்க இயங்குவீங்க அப்படிங்கறதுதான். எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதனால இந்த வருடம் பாத்தீங்கன்னா தமிழ் வருடம், பராபவ வருடம் உங்களுக்கு எப்பவுமே சுறுசுறுப்பாக இயங்க கொண்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறதுதான். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வருடமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானாக வர்றதுனால முருகப்பெருமானோட வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறது தான். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல குரு பகவான் அடுத்து வரப்போகிறார் அப்படிங்கிறது தான். 8ஆம் இடத்துல 20 வரைக்கும் இருந்துகிட்டு உங்களுக்கு சிரமத்தை கொடுத்த குரு பகவான் அடுத்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அப்போ 9ல குரு உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பா ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உங்க பூர்வீகத்துல இருந்து உங்க வீட்டை விட்டு வெளியில தங்கி வேலை பார்க்கக்கூடிய அல்லது வீட்டுல இருந்து வெளியில போய் நீங்க இருக்கக்கூடிய தங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு அலைச்சல்கள் அதனால உருவாகும். உடல் நலத்துல அவ்வப்போது தொந்தரவு கொடுக்கும். கால் வலி, மூட்டு வலி, இந்த பிரச்சனைகள், முதுகு இடுப்பு சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு இந்த வருடம் மிக அற்புதமான வருடமாக இருக்கும். உங்களுடைய சுறுசுறுப்பாக இயங்குற மாதிரி வெளியூர் வெளியிடங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறி போய் நீங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். விருப்பப்பட்ட பாடப்பிரிவு கண்டிப்பாக உருவாகும். விருப்பப்பட்ட காலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எதிர்பார்த்த மார்க்கை விட கொஞ்சம் குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இருந்தாலும் அதனால நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய பாடப்பிரிவுகளை தெளிவான சிந்தனையோட யோசிச்சுக்கோங்க. அந்த பாடப்பிரிவு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஏற்படும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். புதிய மாற்றங்களும் உருவாகும். எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறதுதான். சுகஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படுறது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியேறி வெளியில போய் வீட்டுல தங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். 5ல சனி பகவான் அப்படிங்கும்போது உங்க பூர்வீக ஸ்தானம், பூர்வீகம் பழைய வீடாக இருந்துச்சு அப்படின்னா அதை புதுப்பிக்கிற வேலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதன் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். கால் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். நீங்க தினமும் காலையில பாத்தீங்கன்னா வாக்கிங் போகணும். ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் போனா மட்டும்தான் நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கீங்க இல்லையா, அப்ப அந்த சுறுசுறுப்பு மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுதான். விருச்சிக ராசி அப்படிங்கும்போது விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்து அனுச நட்சத்திரம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா வழிபாடு செய்யுங்க. காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த காஞ்சி மடாதி தேவிகளோட பாதம் பட்ட இடத்துல நீங்களும் போய் மண் மிதிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறதுதான். அந்த காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் வராக பெருமாளை வழிபாடு செய்யுங்க. ஸ்ரீ வராகர் அல்லது வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக எதிரி தொல்லையெல்லாம் நீங்கும். கடன் தொல்லைகளும் நீங்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கணுமா, வாராகி அம்மனை பஞ்சமி திதி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும். உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பா உங்கள் மனதும் உடலும் சுறுசுறுப்பாக இயங்கும் அப்படிங்கிறதுதான். இந்த வருடம் முழுக்கும் நீங்க நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எல்லாமல்ல இறைவனோட முருகப்பெருமானோட வாழ்த்துக்கள், அவரோட அருளாசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.